வேக வச்சு எடுத்துக்கோ. மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கோ. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். எல்லோரும் பாருங்கள் என்னோடய சேனலில். நான் கரெக்டாக செஞ்சு போடுறேன் இல்லைங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். எல்லாம் பாருங்கள். இது வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். காரம் நீங்கள் வேறு எதுவும் போட தேவை கிடையாது, இதிலே போட்டுட்டு சால்ட்டும் போட்டிருக்கோம். நம்ம இந்த காயில் எல்லாமே இருக்கும். இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் போட்டுக்கோங்க சால்ட்டு. இது வந்து நம்ம செடியில் காய்ச்ச பாவக்காய், அது புடலங்காய் பொரியல். இப்போ சொல்கிற பாருங்க, கூட்டு செய்யலாமா பொரியல் செய்யலாமான்னு நினச்சேன். பொரியலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பொரியல் செஞ்சேன். இது மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒருத்தர். டேஸ்ட் பார்த்தா சால்ட்டு திட்டமாக இருக்குது, எல்லாமே கரெக்டாகிடுச்சு. இப்போ இதை கொட்டி இறக்க வேண்டியதான். புடலங்காய் பொரியல் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். கல்யாணத்தில் செய்கிறாங்க, அதில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை விட 100 மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறீங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் முடிஞ்சது பொரியல். கொஞ்சம் டைம் எடுத்து என்னால் செய்ய முடியல, இன்றைக்கி தான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. புடலங்காய் பொரியல், என்னோடய வீட்டு மாடி தோட்டத்தை புடலங்காய், எந்த உரமும் கிடையாது, ஆர்கானிக்காக வந்தது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுங்களில் செடி வளங்க. நம்ம வீட்டில் இருந்த பச்சை மிளகா எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது. இது வந்து நான் செடியிலேருந்து பறித்தது எல்லாம். வெங்காயம் பூண்டு மட்டும்தான் நான் வாங்கினேன். இதை முடிச்சிட்டேன் பாருங்கள். இது மாதிரி செய்யுங்க.